நான் அவசரமா ஊருக்கு போறேன், பத்திரமா இருந்துக்க. ஏங்க என்னங்க இது, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாக்க. இப்பதான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க மாமியாரும் மாமனாரும் விதவிதமா சமைச்சு வச்சிருக்காங்க. மட்டனு சிக்கனு மீன் அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிடாம போக போறீங்களா? அவங்க என்ன நினைச்சுப்பாங்க? நீங்க என்னன்னா செஞ்சுட்டு போங்க. உங்க மாமியார் இருக்கட்டும் உங்க மாமனார் இருக்கட்டும் நீங்களும் சொல்லிட்டு போங்க, நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு. நான் போய் சொன்னேன்னா நான் தான் ஏதோ உங்களை சொல்லிட்டேன் கோச்சுக்கிட்டு போயிட்டீங்கன்னு அவங்க நினைப்பாங்க. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா அனிதா? என்ன செய்யுது? இப்பதான் எங்க அண்ணன் ஃபோன் பண்ணான், எங்க அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு தெரியல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அதான் பார்க்க போறேன். நீ இங்கே இருந்துக்க, நான் போய் பார்த்துட்டு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். நீ கிளம்பி வருவ. என்னங்க சொல்றீங்க? அவங்க கூட கல்யாணத்துக்கு போறதா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன, நம்ம ஊருக்கு வந்த உடனே உங்க அம்மாவுக்கு உடம்பு தெரியலாம போயிருக்கு? சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியல அனிதா, எங்க அம்மாவுக்கு எதுவும் மூச்சு விட முடியலையா, அதான் எங்க அண்ணன் உடனே ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு இருக்கான். நான் போலேன்னா நல்லா இருக்காது, சரியா? ஏங்க எங்க அம்மா வீட்டுக்கு இன்னொரு நாளைக்கு வந்துக்கலாம். முதல்ல வாங்க, அத்தையை போய் பார்ப்போம், என்ன நினைச்சுப்பாங்க. வாங்க போவோம். அப்போ உங்க அம்மா வீட்டுல இருக்கிறது வேணாவா? எங்க அம்மாவை பாக்குறதுக்கு அவ்வளவு ஆசையா? சரி சரி கிளம்பு. என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மா மேல எவ்வளோ பாசம். எனக்கா பாசம்? உன் ஆத்தாக்காரி எப்பப்ப எப்படியெல்லாம் நடிப்பான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வந்தவனே இன்னும் புதுசா மூச்சு அடைப்பு, அப்படி போய் கூட தொலைய மாட்டான். கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு ரட்ட வடை சங்கிலியே கொடுத்துட்டு வந்தேன். இப்போ நான் புதுசா ஒரு ஆக்டிங். ஒருவேளை நிஜமாவே அப்படி ஆயிருந்தா முதல்ல போய் அந்த சங்கிலியை வாங்கணும். இல்ல இவ அக்காக்காரியோ இல்ல தங்கச்சிக்காரியோ வாங்கி போட்டுக்கிட்டா ஏன் கதி என்ன? ஆத்தால பார்க்க போறேன், வேற வேலை இல்லை.